இந்த பழம் பார்க்கறதுக்கு சுண்டக்காய் செடியா, சுண்டக்காய் செடி மாதிரி தெரியுது, கத்திரிக்காய் செடி மாதிரி தெரியுது. ஆனா இதுல வந்து காய் வந்து இப்படிதான் இருக்குது. சுண்டக்காய் நினைக்கிறேன் நான். நம்ம ஊர்ல சுண்டக்காய் செடி ஒரு மாதிரி இருக்குது, இங்க ஒரு மாதிரி இருக்குது. அதான் இங்க இருக்கு பழம்லாம். சுண்டக்காய் தான் நினைக்கிறேன் நான். ஆனா பார்த்தா கத்திரிக்காய் மாதிரியே இருக்குல்ல. பூ பாக்குறதுக்கு கத்திரி பூ மாதிரி தூதுவளைய நினைச்சேன். அப்புறம் இலைய பார்த்து கத்திரிக்காய் நினைச்சேன். கத்திரி பழமா எடுத்து வச்சு வாங்க பாத்துக்கலாம். இங்க எப்படி படர்ந்துருக்கு பாரு. இதுக்குள்ள பாக்குற கத்திரி செடி மாதிரியே தான் இருக்குது தூரத்துல இருந்து பாக்குறப்போ. இங்க எல்லாம் பாரு பூ. இங்க இங்க பூ. இதுக்குள்ள ஃபுல்லா இங்க பாரு மாமா. வாவ் வாவ். புதையல் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏங்க புதையல் கிடைச்சிச்சு. வாங்க வெள்ளிக்கு நொட்டுறணும். இதை கொண்டு போட்டுக்கலாம். 2 செடியாக வளர்த்தி பார்ப்போம். அதாவது வந்து என்னன்னா சிம்பிளாக ஒரே வாரத்தில் சொல்லணும்னா தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு கத்திரிக்காய் செடி மாதிரி இருக்கு. ஆனா கிட்டத்துல வந்து பார்த்தா சுண்டக்காய் செடி.